வணக்கம் தீபிகா. திருநெல்வேலி மாநகராட்சியில் 55 வார்டுகளை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களின் மாதாந்திர கூட்டம் இன்று காலை திருநெல்வேலியில் நடைபெற்றது. மாநகராட்சி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மேயர் ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். மாநகராட்சியின் ஆணையாளர் சுகபுத்திரா மற்றும் துணை மேயர் KR ராஜு உட்பட பல்வேறு கவுன்சிலர்களும் கலந்து கொண்டனர். தீபிகா, போப் பிரான்சிஸ் மறைவுக்கும் காஷ்மீர் தாக்குதலில் உயிரிழந்த சுற்றுலா பயணிகளுக்கும் மாமன்றத்தில் இரங்கல் தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் மாவட்ட உறுப்பினர்கள், மாநகர உறுப்பினர்கள் தங்களது பகுதியில் உள்ள கோரிக்கைகளை முன்வைத்து பேசி வந்தனர். அப்பொழுது பார்த்தீர்கள் என்றால் திமுகவின் 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் ஒரு கருத்தை பேச முன் வந்தார். அந்த நேரத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர் பேசிக் கொண்டிருந்தார். இதனால் மிகவும் கோபம் அடைந்த 24வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ரவீந்தர் அதிமுக மாமன்ற உறுப்பினருக்கு கொடுக்கும் வாய்ப்பு கூட திமுக உறுப்பினருக்கு கொடுக்கப்படவில்லை என கூறி கடும் வாக்குவாதத்தில் மாநகராட்சி கூட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு மிகப்பெரிய பரபரப்பு நிலவியது. இதனிடையே அவர் தன் முன்னால் வைத்திருந்த தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து உடனடியாக மாநகராட்சி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார். தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்ததால் அருகே இருந்த கவுன்சிலர்கள் மீதும் அந்த தண்ணீர் பட்டதால் சிறிது நேரம் மாநகராட்சி கூட்டத்தில் சலசலப்பு ஏற்பட்டது. திமுக மாமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்காதது குறித்து அவர் கண்டித்ததும் பின்னர் தண்ணீர் பாட்டிலை தூக்கி எறிந்து அங்கிருந்து வெளியே சென்றதும் மிகப்பெரிய பரபரப்பினை அந்த கூட்டத்தில் ஏற்படுத்தியது. தீபிகா, இதனைத் தொடர்ந்து மாநகராட்சி கூட்டம் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு நடந்து தற்போது முடிவடைந்துள்ளது. தீபிகா.